ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அண்ட் நிறையா பேர் என்கிட்ட ரொம்பவே சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் சோப் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான சோப் தான் இந்த டெர்மா டச்சோட கோஜிக் ஆசிட் 1% சோப். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னட் சோப். இது கிளென்ஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கோஜிக் ஆசிட் இருக்குது, டெர்மா ஒயிட் இருக்குது, குளுட்டோதயான் இருக்குது, ஆல்ஃபா புட்டின் இருக்குது. அண்ட் இது மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்கின் டேனிங் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், கிளினிக்கலி ப்ரூவன் ஆக்டிவ்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது ரொம்பவே வெயில் காலம். ஸோ வெயில் காலம் அப்படிங்கும்போது நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் ரொம்ப டல் ஆகிடும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்த உடனே வந்து ஒரு 1/2 hour கழிச்சு இதில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரது மூலமாக அந்த டேனிங்கை வந்து கம்மி பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 தான் உங்களுக்கு வந்து pH இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் ஸோ இமிடியேட்டாக நீங்கள் சன்னில் போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அப்படியான ஒரு சோப் தான். அந்த டெர்மா டச் பிராண்ட் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட். அண்ட் அவங்களோட சீரம் எல்லாம் கூட அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கும், ரொம்ப வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கின் டிஸ்கலரேஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கும், உங்கள் ஸ்கின் டோனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த சோப் வந்து நீங்கள் நார்மல் சோப் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு வரலாம். பட் நார்மல் சோப் வந்து ஜஸ்ட் நீங்கள் போட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் வந்து மூஞ்சி கழுவிங்கன்னா இது ஒரு 10 செகண்ட்ஸோ இல்லை இன்னும் ஒரு நிமிஷமோ விட்டுட்டு நீங்கள் மூஞ்சி கழுவும் போது இன்னும் நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், கிளினிக்கலி ப்ரூவன் அண்ட் pH பேலன்ஸ்டு ஃபார்முலா இருக்குது. அண்ட் உங்களுக்கு எஸ்பெஷலி டேனிங்க்கும் பிக்மெண்டேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனுங்கிறது யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் சன்னில் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த திருப்பியும் தான் உங்களுக்கு டேன் ஆகும். ஸ்கின் லைட்னிங்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் திருப்பி வெயிலில் போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சென்சிட்டிவ் ஆகும். ஸோ பாடிக்குன்னா நீங்கள் வந்து லோஷன் போட்டுக்கோங்க, ஃபேஸ்க்குன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணவே மாட்டேன். ஸோ ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு வேஸ்லின் லோஷனோ இல்லை நார்மல் வேஸ்லினோ நீங்கள் வாங்கி போட்டு பாருங்களேன், அப்படியே உங்கள் கால் ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் உங்கள் ஸ்கின் கேர். ஸோ உங்கள் ஸ்கின்னை அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் போடுங்களேன், ஏதாவது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியே கூட நீங்கள் போடுங்க, 5 rupees வாங்கி ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அந்த இடத்துல சாஃப்ட் ஆகிடும், ஸ்மூத் ஆகிடும், அந்த ரஃப்னஸ்லாம் போயிடும், சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு பார்க்குறக்கே உங்கள் ஸ்கின் வந்து பிடிக்கும். ஸோ அப்படி தான் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாம் போகும். பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன், வாய் சுற்றி கருப்பு, அப்புறம் பாடியில் கழுத்தில் இருக்கிற கருப்பு, அதெல்லாம் கொஞ்சமாக போகும்போது உங்கள் ஸ்கின்னே நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்கின் கேருமே உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது வந்து புரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 170 rupees உங்களுக்கு 3 years வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ், மார்க்கெட்டட் எல்லாமே வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் இருக்குது, டெர்மா ஒயிட் இருக்குது, குளுட்டோதயான் இருக்குது, ஆல்ஃபா புட்டின் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் டேனிங் கம்மி பண்ணும். டெர்மா ஒயிட் வந்து ஸ்கின்னோட ரேடியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். குளுட்டோதயான் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணி ஃபேஸ் நல்லா வந்து பளபளன்னு வச்சுக்கும். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசரும் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா வந்து இன்னுமே நல்லா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பொண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இல்லை பையன் பொண்ணு 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இது மேலே ஒரு கவர் இருக்கும். இதை வந்து நான் பிரிச்சுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் லைட்டான இந்த டவ் சோப் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். அந்த கரையிற டெக்ஸ்சராக இருக்கட்டும், அண்ட் வாசனையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டவ் சோப் யூஸ் பண்ணுற ஃபீல் தான் வந்து லிட்ரலி உங்களுக்கு இருக்கும். நல்ல ஸ்கின் ஒயிட்னிங் எஃபெக்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து கோஜிக் சோப்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் தெரியும். ஒரு ஸ்கின் கேர் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் இதெல்லாமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 1 month யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ப்ளீஸ் ரிவ்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்போ தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த ஸ்கின், ஸோ எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாதுங்கிறது அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட். தேங்க்யூ.